Biology chapter 3 algebra oda exercise 3.1 sums பார்க்க போறோம். First sum, solve the following system of linear equations in 3 variable. நமக்கு linear equation என்னன்னு தெரியும். highest power வந்து 1 இருக்குது. And then 3 variableனா 3 variable x y z அப்படிங்கற 3 variables இருக்கிற ஒரு linear equation. பவர் பாருங்க 1 தான் இருக்கும். மேக்ஸिमम பவர் வந்து highest power வந்து 1 ஆ இருக்கும். அந்த ஈக்குவேஷனை தான் linear equation சொல்லுவோம். இது நம்ம வந்து எந்த மெத்தட்ல வேணா சால்வ் பண்ணலாம். எலிமினேஷன் மெத்தட்ல, சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல, ஏனா அவங்க வந்து பர்టిక్యులர் மெத்தட் அங்க மென்ஷன் பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. நான் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x + y + z = 5. செகண்ட் ஈக்குவேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் 2x - y + z = 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. தேர்ட் ஈக்குவேஷன் x minus 2y plus 3z equal to 16 அப்படிங்கிறது third equation. இப்போ இது எப்படி நம்ம solve பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றோம். ஏதாவது ஒரு வேரியபிளை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணனும். எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா நமக்கு ஈஸியா இருக்கு. டைரக்டா பார்த்ததே எதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த வேரியபிளை நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணலாம். இப்போ பாருங்க இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருக்கு. இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 ஆ இருக்கு. அப்ப அதை விட்டுறலாம். சேம் இல்ல. x ஓட கோஎஃபிஷியன்ட் சேம் இல்ல. அப்ப y ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்க இங்க 1 ஆ இருக்கு. இங்க செகண்ட் ஈக்குவேஷன்லயும் 1 தான். z ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தான். இங்கேயும் வந்து 1 தான். அப்ப இது y இல்லாட்டி z ஏதாவது ஒண்ணு நம்ம எலிமினேட் பண்ணனும். இப்போ நம்ம எப்படி நான் இங்க டிசைட் பண்ணிருக்கேன் y எலிமினேட் பண்ணலாம்ட்டு. ஏன் y எலிமினேட் பண்ணலாம்னா இங்க ஒரு சிம்பிள் பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ். ஆல்டர்னேட்டிவ் சிம்பிளா இருந்ததுனா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருந்து ஆல்டர்னேட் சிம்பிளா இருந்துச்சு அப்படினா அந்த 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிள் வந்து கேன்சல் ஆகும். இப்போ பாருங்க சால்விங் 1 and 2. ஈக்குவேஷன் 1 and 2 சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2. 1 and 2 நான் சால்வ் பண்றேன். என்ன எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா ஆட் பண்ணி ஓகே x + y + z = 5. 2x - y + z = 9. இது வந்து ஆட் பண்றேன். ஆட் both equation ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. x + 2x னா 3x, x + 2x 3x, அப்ப +x y - y வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க +0 ஆயிரும். y கேன்சல் ஆயிருது. இங்க z + z 2z, so +2z. அப்ப 9 + 5 14. ஓகே இது ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு எடுத்துக்க. அப்ப 0 எடுத்துட்டு நான் எழுதிறேன். 3x + 2z = 14ங்கிறது fourth ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இங்க நான் y எலிமினேட் பண்ணிட்டு இன் வேரியபிள்ஸ் x z நான் கொண்டு வந்துட்டேன் fourth ஈக்குவேஷனை. இதே மாதிரி நெக்ஸ்ட் எனி 2 ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து நான் என்ன பண்ணனும்? y எலிமினேட் பண்ணனும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து y எலிமினேட் பண்ணிடுறேன். இப்போ இங்க வந்து y வந்து y ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்க +1 ஆ இருக்கு, -1 ஆ இருக்கு. இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் -2 ஆ இருக்கு. கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல். அப்ப கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் அப்படினா நம்ம ஈக்குவலா மாத்தணும். எப்படி மாத்தலாம்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 2y ஆ இருக்கா, இது வந்து 1 ஆ இருக்கா. அப்போ இங்க என்ன இருக்கோ கோஎஃபிஷியன்ட் அதால அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா இன்டு பண்ணனும். அப்படினா என்ன மீனிங்னா செகண்ட் ஈக்குவேஷன் இன்டு 2. செகண்ட் ஈக்குவேஷன் இன்டு 2. அப்ப செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல் இன்டு பண்ணனும். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x - y + z = 9ங்கிறத 2 ஆல் இன்டு பண்ணுவோம். 2x * 2 ரெடி இப்படி கூட எழுதிக்கலாம். 2 இன்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லா 2x - y + z = 2 * 9. இப்போ 2 ஆல் இன்டு பண்ணா 4x - 2y + 2z = 18. இப்போ இது நான் வந்து ஓகே இந்த ஈக்குவேஷனோட இது வந்து நான் 5th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம ஆல்ரெடி இருக்கிற இந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? x - 2y + 3z. தேர்ட் ஈக்குவேஷனை இங்க எழுதுறேன். x - 2y + 3z = 16. ஓகே இப்போ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன்ல as it is என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். 5th ஈக்குவேஷன் எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன்? செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல் இன்டு பண்ணும்போது எனக்கு இந்த 5th ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இந்த 5th ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நாம் சால்வ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ 2 ஆல் எதுக்கு இன்டு பண்ணனா இந்த y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 ஆ வர வேண்டி 2 ஆ மாறணும் அப்படிங்கறதுக்கு வேண்டி 2 ஆல் இன்டு பண்ணிருக்கோம். ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷன்ல y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 2. இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சொல்லியிருக்க சேம் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும்.
டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகே, இங்கே சேம் சிம்பிள் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு சேம் ஆகிடுச்சு. சிம்பிள் சேமாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதையே சப்ராக்ட் பண்ணணும். சிம்பிள்ஸ் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய், அதனால் ஆட் பண்ண இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணுவோம், சிம்பிள்ஸ் சேமாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் அப்படின்னா சப்ராக்ட் போத் ஈக்குவேஷன்னா செகண்டோட சிம்பிள்ஸ் மாறும். அப்போ ப்ளஸ் எக்ஸாக இருந்தால் மைனஸ் எக்ஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் 2y இருந்தால் இங்கே ப்ளஸ் 2yன்னு ஆயிரும், ப்ளஸ் 3yங்கிறது இங்கே மைனஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 16ங்கிறது மைனஸ், அதாவது செகண்ட் டேர்மோட செகண்ட் பாலினாமியலோட சிம்பிள்ஸ் மாறிடும். ஓகே, இப்போ சப்ராக்ட் பண்ணலாம். 4x மைனஸ் எக்ஸ்னால் 3x, இங்கே பாருங்கள் மைனஸ் 2y ப்ளஸ் 2y, இங்கே ரெண்டாவது நம்ம போட்ட சிம்பிள் சேஞ்ச் பண்ண சிம்பிளை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். மைனஸ் 2y வந்து ப்ளஸ் 2, இங்கே 2y ஆயிரும். சப்ராக்ட் ஆட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிரும், 0 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் 2y ஜெட் மைனஸ் 3z, அப்போ நான் எனக்கு மைனஸ் ஜெட் கிடைக்கும். மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 18 மைனஸ் 16 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் 4th ஈக்குவேஷனையும் 6th ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் எனக்கு ஏதாவது ஒரு வேரியபிளோட ஆன்சர் இங்கே பாருங்கள் 3x ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 14ங்கிறது 4th ஈக்குவேஷன், 3x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது 6th ஈக்குவேஷன், 3x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது 6th ஈக்குவேஷன். அப்போ இந்த 6th ஈக்குவேஷனையும் 4th ஈக்குவேஷன் என்ன 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14, இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணேன். இங்கே பாருங்கள் 3x எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சேம் ஆகிடுச்சா. இப்போ சிம்பிள்ஸ் சேமாக இருக்குது, சிம்பிளும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ மைனஸ், இதுவும் மைனஸ் சிம்பிள் மாற்றிடுறோம், இங்கேயும் சிம்பிள் மாற்றிடுறோம். இப்போ ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஜெட் மைனஸ் 2z என்ன ஆயிரும், ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்தால் மைனஸ் ஜெட் மைனஸ் 2z இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 3z கிடைக்கும். 3z மைனஸ் 3z, இங்கே ப்ளஸ் 2 மைனஸ் 14, அப்போ சப்ராக்ட் பண்ணுவோம். 14 மைனஸ் 2 வந்து 12, பிக் நம்பர்ஸ் சிம்பிள் வந்து மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 3z இஸ் ஈக்குவல் டு 12, z இஸ் ஈக்குவல் டு எனக்கு இந்த 3 அந்த சைட் போகும்போது டிவிஷன் ஆயிரும், 1 3 is 3, 4 3s are 12. ஸோ z வேல்யூ ஈக்குவல் டு 4, z வேல்யூ எனக்கு 4ன்னு கிடச்சிச்சு. இந்த z இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது 6th ஈக்குவேஷன் இல்லாட்டி 4th ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். சப்ஸ்டியூட் ஜெட் ஈஸியான ஈக்குவேஷன் எது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா 6th தான் ஈஸியான ஈக்குவேஷன், 3x மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 2வா. ஸோ சப்ஸ்டியூட் ஜெட் இஸ் ஈக்குவல் டு substitute z is equal to 4 in 6th equation. Okay, 6th equation என்ன நமக்கு 3x minus z is equal to 2, the 6th equation. அப்போ z equal to 4 நீங்கள் substitute பண்ணும்போது 3x minus 4 is equal to 2, 3x is equal to 2, 4 அந்த சைட் வரும்போது ப்ளஸ் ஆயிடுது. ஸோ 2 + 4 6, ஸோ 3x is equal to 6, x is equal to 6/3, கேன்சல் பண்ணால் 1 3 is 3, 2 3s are 6, ஸோ x வேல்யூ 2. இப்போ நம்மளுக்கு x 2ன்னு கிடச்சிருச்சு, z வந்து 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த x வேல்யூ z வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 6 ஈக்குவேஷன் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் x is equal to 2 and z is equal to 4 in equation 1. equation 1ங்கிறது என்ன, x plus y plus z is equal to 5 அப்படிங்கிறது equation 1. ஸோ x அப்படிங்கிறது 2, y ஃபைண்ட் அவுட் பண்ணணும், zங்கிறது 4 equal to 5. Okay, 2 plus 4 6 equal to 5. ஸோ y equal to 5, அங்கே 6 அந்த சைட் கொண்டு போனோம்னா -6 ஆயிரும். 5 - 6 வந்து -1. இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு, z is equal to 4 and then x is equal to 2 and then y is equal to -1. ஃபைனலாக எப்படி எழுதுவோம்னா சொல்யூஷன் equal to x is equal to 2, y is equal to -1 and then z is equal to 4. The answer. Next second sum பார்க்கலாம். exercise 3.1 ஓட second sum 1/x minus 2y plus 4 is equal to 0, 1/y minus 1/z plus 1 is equal to 0,
2 by z plus 3 by x is equal to 14 கொடுத்துருக்காங்க. இந்த வேரியபிள்ஸை ஃப்ராக்ஷன் ஃபார்மேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு ஹோல் நம்பராக மாற்றணும். எப்படி இது மாற்றலாம் அப்படின்னா லெட் 1 by xை நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் 1 by yயை பின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் 1 by zஐ சின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 by xக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2 by y, இப்போது 2 by y அப்படின்னா என்ன அர்த்தம், 2 of 1 by yன்னு அர்த்தம். அப்போ இந்த 2 by yயை 2 of bன்னு எழுதிக்கலாம். இது கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேர்த்துக்கு. இந்த 2 by yங்கிறத 2 of 1 by yன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 2 by z அப்படிங்கிறத 2 of 1 by zன்னு எடுத்துக்கலாம். 3 by xங்கிறத 3 of 1 by xன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னவா மாறுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 1 by x minus 2y plus 4 is equal to 0. இந்த 1 by xக்கு இது 2 of 1 by yன்னு எடுத்துக்கலாம். plus 4 is equal to 0. ஓகே, இப்போ இந்த இடத்துல x இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறேன், 1 by xக்கு பதிலாக இந்த a சப்ஸ்டிட் பண்ணுறேன். a minus 2b plus 4 equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பாருங்கள். 1 by y minus 1 by z. 1 by y minus 1 by z plus 1 is equal to 0. இது எப்படி மாறும், 1 by yங்கிறது b minus 1 by zங்கிறது c plus 1 is equal to 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள். 2 by z plus 3 by x is equal to 14. இப்போ இது வந்து நான் 2 into 1 by zன்னு எடுத்துக்கலாம். plus 3 into 1 by xன்னு எடுத்துக்கலாம். equal to 14. அப்போ 2 into 1 by zனா c plus 3 into a is equal to 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இங்கே பாருங்களேன், நான் இங்கே எலிமினேஷன் மெத்தடே யூஸ் பண்ணல, சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃப்ரம் தட் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்ன, ஃப்ரம் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2லேருந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா b minus c is equal to -1. இது இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் 2லேருந்து இதையும் கூட ஃப்ரம் 2லேருந்து நான் என்ன எடுத்திருக்கேன், b minus c is equal to -1ன்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட். ரொம்ப சிம்பிள், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கிடச்சிடும். ஆட் ஈக்குவேஷன் 1 and 3. ஈக்குவேஷன் நம்பர் என்ன, 2 சரி a. ஈக்குவேஷன் 1 வந்து a minus 2b plus 4 is equal to 0. and then third equation பாருங்க 2c plus 3a equal to 14. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது a plus 3a இங்கே பாருங்கள், ஆட் பண்ணுறது a இருக்கா, a plus 3a இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா, a plus 3a 4a. அப்போ இங்கே b டேர்மே இல்லை. ஓகே, b டேர்மே இல்லை, அதனால ஒரே b டேர்ம், அப்போ 2bன்னு போட்டுக்கிறோம். இங்கே c டேர்ம் வந்து ஒரே c டேர்ம் 2c. அப்போ இந்த 4 அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 14. அப்போ இந்த 4 இந்த சைட் கொண்டு போனால் -4 ஆகிடும். 4a minus 2b plus 2c. அந்த 4 இங்கே கொண்டு போனால் 14 minus 4. அப்போ 4a minus 2b plus 2c ஈக்குவல் டு 10 ஆயிடும். இப்போ இது ரெண்டில் பாருங்கள் 2 காமனாக இருக்கா, நான் -2வை வெளியே எடுத்துடுறேன். 4a minus 2வை வெளியே எடுத்துட்டா b minus c ஆயிடும், ஈக்குவல் டு 10. இப்போ b minus cங்கிறது நம்மளுக்கு என்ன எடுத்துருக்குறோம், b minus c is equal to -1. கிவன்லேருந்து b minus c is equal to -1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த b minus cக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், -1 4a minus 2 into -1 equal to 10. So 4a minus into minus plus 2 is equal to 10. 4a is equal to 10 minus 2. 10 minus 2 8. ஓகே, இந்த சைட் போடுறேன், நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ 4a is equal to எனக்கு 8ன்னு கிடைக்குது. 8 is equal 4a is equal to 8 by 4. ரெடியூஸ் பண்ணால் 1 4 is 4, 2 4s are 8. ஸோ a value is equal to 2. ஓகே, இது ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்களேன், ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 by x, a 1 by y, b 1 by z சீன் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது 1 2 3ன்னு. இப்போ ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்களேன், b minus c
plus 1 is equal to 0 இருக்கு. இது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா b minus c equal to இந்த 1 அந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா minus 1 ஆயிருது. From 2ல இருந்து நான் இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 1 3 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் ஒன்ஸ் அகெயின் இது வேறு மாதிரி கூட போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் 2 அப்படிங்கிறது பாருங்கள் b minus c சரி ஈக்குவேஷன் 1 தான் ஆட் பண்ணுறோம். a minus 2b plus 4 equal to 0. நான் கான்ஸ்டண்ட்டாக அந்த சைடு கொண்டு போயிடுறேன். 2a minus 2b equal to minus 4. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன 2c plus 3a equal to 14. இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஏவோட இது ஆட் பண்ணோம்னா 4a. அப்புறம் b டேர்ம் 1 மட்டும்தான் இருக்குது. minus 2b plus 2c equal to minus 4 by 4 minus 4 plus 14 10 plus 10. இதை தான் இங்கே நான் எடுத்துருக்கேன். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறேன் ஒன்றுமே இல்லை. adding equation 1 and 3. adding equation 1 and 3 4a minus 2b plus 2c plus equal to 10 கிடைக்குது. ஆட் பண்ணும்போது தான் ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது. ஓகே உங்களுக்கு கன்ஃபியூஸ்ன்றதை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ரெண்டுலேருந்து நான் 2 காமன் -2 எடுக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன் b minus c is equal to -1ன்னு. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு வேண்டி இதுலேருந்து -2 வெளியே எடுத்துட்டேன்னா b minus c is equal to -1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே 4a minus 2 b minus c க்கு பதிலாக -1 equal to 10. பட் -2 into +2 -1 +2. அப்போ +2 இந்த சைட் போயிடுச்சுன்னா -2 ஆயிரும். 10 minus 2 8 ஆயிரும். ஸோ 4a is equal to 8, a is equal to 8/4 ரெடியூஸ் பண்ணிட்டேன். எனக்கு 2 ஆன்சர். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். a is equal to 2ன்னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா b வேல்யூ கிடைச்சிரும். எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? a is equal to 2ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் a is equal to 2 in தேர்ட் ஈக்குவேஷன். சப்ஸ்டியூட் a is equal to 2 in equation 3. equation 3 என்னது பாருங்க 2c plus 3a is equal to 14. okay 2c plus 3 into 2 is equal to 14. அப்போ 2c 3 into 2 6 equal to 14. 2c அந்த 6 இந்த சைடு வந்துச்சுன்னா 14 minus 6. இப்போ 2c is equal to 8ன்னு கிடைக்கும். 14 minus 6 8 தானே. அப்போ c is equal to 2 அங்கே கொண்டு போயிட்டோம்னா டிவிஷன். ஸோ 1 2 is 2 4 2s are 8. இப்போ c is equal to 4. இப்போ நம்மளுக்கு a 2ன்னு கிடைச்சிருச்சு, c வந்து 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நான் b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ஸ்டியூட். நான் இந்த சைட் போட்டுறேன், நீ 1 by 1 எழுதிக்கிங்க. சப்ஸ்டியூட் c is equal to 4 in equation 2. இப்போ equation 2 அப்படிங்கிறது என்ன? b minus c plus 1 is equal to 0. அப்போ c is equal to 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். minus 4 plus 1 is equal to 0. So b is equal to 4 minus 4 plus 1 equal to minus 3 to 0. b is equal to 3. ஸோ நான் எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு? a is equal to 2, b is equal to 3, c is equal to 4. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சரா? இல்லை. ஏன்னா இவன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா XYயில் கொடுத்துருக்காங்க, ஆன்சரையும் நம்ம XYயில் எடுத்து எழுதணும். ஆனால் ஏங்கிறது 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஏங்கிறது நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம்? ஃபஸ்ட்டில் லெட் 1/x is equal to a, 1/y is equal to b, 1/z is equal to c. அப்போ a நம்மளுக்கு 2 கிடச்சிருக்குன்னா 1/x-ஓட வேல்யூ தான் 2. இதிலிருந்து x-ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1/x, பட் நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? 1/x is equal to a. இப்போ a is equal to 2. அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல். ஓகே இதனுடைய ரெசிப்ரோக்கல் இந்த 2 அந்த x அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா 1 is equal to 2 into xன்னு ஆகும். இப்போ இங்கே எக்ஸை நம்ம வச்சுக்கிட்டு 2 இந்த சைடு கொண்டதுன்னா 1/2 ஆயிரும். அப்போ x is equal to 1/2. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? y வேல்யூ y is equal to b is equal to 3 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா? b is equal to 3. ஆனால் b 1/y is equal to bன்னு எழுதிருக்கிறோம். அப்போ b equal to 3 அப்படின்னா 1/y is equal to 3. அப்போ 1 இங்கே வச்சுட்டு y அந்த சைட் கொண்டு பண்ணோம்னா 3y ஆயிரும். therefore y is equal to 1/3. அதே மாதிரி c is equal to நமக்கு 4ன்னு கிடச்சிருக்கு.
அப்போ நம்ம எப்படி எடுத்துருக்குறோம் 1/z is equal to c is equal to 4. இப்போ இது கூட நம்ம ரெசிப்ரோக்கலாக கூட, அதாவது இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் 1/c. அப்போ 1/4ங்கிறத ஜெட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். இல்லாட்டி இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். 1/z is equal to 4, 1 is equal to 4z. So z is equal to 1/4. So final answer in a solution in the sum solution x is equal to 1/2, y is equal to 1/3, z is equal to 1/4. தான் நமக்கு தேவையான xyz ஓட values. Next third sum பாருங்க. x plus 20 is equal to 3y/2 plus 10 equal to 2z plus 5 is equal to 110 minus y plus z ன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஈக்குவேஷன் இது வந்து இதுக்கு ஈக்குவல், இது வந்து இதுக்கு ஈக்குவல், இது வந்து இதுக்கு ஈக்குவல்னு 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 எடுத்துகிட்டு 3 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் 2 எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் 2 எடுக்கிறோம். x plus 20 is equal to 3y/2 plus 10. ஃபஸ்ட்டு 2 நான் எடுத்துக்கிறேன் ஈக்குவல். ஓகே, இப்போ இது ரொம்ப சிம்பிளாக ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறோம். x plus 20 equal to 3y, 2y LCM எடுக்கலாமா? by 1 எடுத்துட்டு 2 LCM எடுக்கலாம், இல்லை cross multiplication. 3y into 1 3y, 2 into 10 20. ஸோ இங்கே 1 into 2 2. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 2 இந்த சைட் கொண்டு போயிடுறேன். 2 into x plus 20 equal to 3y plus 20. அப்போ 2 into பண்ணால் 2 into x 2x plus 40 equal to 3y plus 20 ஆகுது. இப்போ வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துடுறேன், கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். வேரியபிள்ஸ் இங்கே 2x 3y இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 3y ஆயிரும். 20 இங்கே இருக்குது, 40 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 40 ஆயிரும். ஸோ 2x minus 3y is equal to minus 20 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி நான் என்ன பண்ணலான்னா இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த 2 எடுத்து இங்கே அப்படியே சால்வ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 2z plus 5 equal to 110 minus y plus z. மைனஸுங்கிறது 2க்கு காமன். அப்போ நான் இந்த சைடு அப்படியே இந்த ப்ராக்கெட்டோடய இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தேன்னா மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். 2z plus y plus z is equal to 110. அந்த நம்பர் 5 இந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் 5 ஆயிரும். இப்போ 2z plus y plus z is equal to 105. 110 minus 5 105. இப்போ 2z 3z இருக்குது, ஆட் பண்ணோம்னா 3z plus y is equal to 105. இது நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த சென்ட்ரல் இருக்கிற ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சென்ட்ரல் இருக்கிற ரெண்டையும் எடுத்துட்டோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 கிடைச்சிடும். சென்ட்ரல் என்ன இருக்குது நமக்கு? 3y/2 plus 10 equal to 2z plus 5. இப்போது இந்த 2 நான் LCM எடுக்கலாமா? அப்படி கூட எடுக்கலாம், இல்லை 3y/2 அப்படியே கூட வச்சுக்கிட்டு இந்த 2z இந்த சைட் கொண்டு போனால் மைனஸ் 2z ஆயிரும். 5 minus 10 ஆகும். இப்போ by 1 எடுத்துகிட்டு 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 1 into 3y 3y minus 2 2s are 4z by கீழே டினாமினேட்டர் 1 into 2 2 மைனஸ் 5 minus 10 வந்து மைனஸ் 5 ஆயிரும். அப்போ 3y minus 4z 2 அந்த சைட் கொண்டு போனோம்னா மல்டிப்ளிகேஷன் மைனஸ் 5 into 2 மைனஸ் 10. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது எனக்கு xyz வேரியபிள்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே yz இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா xyயில் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனும் zyயில் இருக்குது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் எடுத்துக்கிறேன். சரி, அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் 3y minus 4z is equal to minus 10. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 3z plus y is equal to 105. 3z plus y is equal to 105. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எந்த வேரியபிள் சேம்னு பாருங்கள். இங்கே 3y இருக்குது, இங்கே ஒரு y தான் இருக்குது. 4z 3z இருக்குது. அப்போ இங்கே 3y இருக்கா, இந்த ஒய்யை 3யாக மாற்றலாம். எப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் 3ஆல் இன்டூ பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் 2ஆல் இன்டூ பண்ணணும். சரி, 3ஆல் இன்டூ பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3, அதுதான் இது. அப்போ 3 இன்டூ அந்த செகண்ட் ஈக்குவேஷன், இங்கே 3 இன்டூ அந்த செகண்ட் ஈக்குவேஷன், ரெண்டு சைடும் இன்டூ பண்ணுறேன். இப்போ 3 இன்டூ பண்ணும்போது 3 3s are 9z ப்ளஸ் 3 இன்டூ y 3y
105 into 3, 5 3 is 15, balance 1, 0 into 3 0, balance 1 add பண்ணிக்கிறோம், 1 3 is 3, okay, 315 கிடைக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். இந்த ஈக்குவேஷன் third equation வந்து 3y minus 4z is equal to minus 10. இது equation 3. இது ரெண்டையும் பாருங்க, இங்கே plus 3y இருக்கு, இங்கேயும் plus 3y இருக்கு. ரெண்டுமே சேம் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட், ஆனால் டிஃப்ரெண்ட் சேம் சிம்பிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேம் சிம்பிளாக இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும், சிம்பிள்ஸ் மாறுமா, இங்கே மைனஸ் ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கேயும் ப்ளஸ் ஆகும். அப்போ இந்த 3y கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 9z plus 4z, 9 plus 4 13z ஆயிரும், 13z. இங்கே 315 plus 10 என்ன ஆகும், 325 ஆயிரும். So z is equal to 325 divided by 13. 13 ஆல டிவைட் ஆகும் 325. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 13 is 13, 2 13s are 26. பேலன்ஸ் அங்கே 4 plus 2 6, அப்போ 65. 65ல் எவ்வளோ 13s இருக்கு, 5 13s are 65. ஓகே, டோட்டலாக நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது, z is equal to 25. ஜெட்டோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ z is equal to 25ன்னு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, z is equal to 25ன்னு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு y வேல்யூ கிடைச்சிடும். அப்போ y வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா x வேல்யூ கிடைச்சிடும். தட்ஸ் ஆல், சம் ஓவர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிட்யூட் z is equal to 25 இன் ஈக்குவேஷன் 2. Substitute z is equal to 25 in equation number, substitute z is equal to 25 in equation number 2. Equation number 2 என்ன, 3z plus y is equal to 105. ஓகேவா, இப்போ 25 z க்கு பதிலாக 25 substitute பண்ணா 3 into 25 plus y is equal to 105. okay, 3 25s are 75 plus y equal to 105. y is equal to 105 minus 75. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 105 minus 75 is equal to 30. 30. ஓகே, ஸோ y is equal to 30 எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ substitute y is equal to 30 in equation 1. So what is the equation 1? 2x minus 3y equal to minus 20. 2 into x ஓட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். minus 3 into y வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 30. அப்போ y க்கு பதிலாக 30 சப்ஸ்டிட் பண்ணுறோம், equal to minus 20. ஸோ 2x minus 3 into 30 minus 90 is equal to minus 20. இப்போ 2x is equal to minus 20, 90 அந்த சைடு போச்சுன்னா plus 90 ஆயிரும். ஸோ 2x is equal to minus 20 plus 90 70 கிடைக்கும். இப்போ x is equal to 70 by 2 ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா 35. ஸோ x is equal to 35. ஸோ ஃபைனல் சொல்யூஷன் என்ன, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, சொல்யூஷனில் எல்லா வேல்யூஸ் எடுத்து எழுதுவோம். x is equal to 35, y is equal to 30 and then z is equal to 25. தேங்க்யூ சில்ட்ரன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.